ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னைக்கு தான் உனக்கான நல்லது நடக்க போகுது. உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த சாயப்பா இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக இன்பத்திலேயே வாழ்ந்து மகிழ்ச்சியிலே வாழ்ந்தவர்களும் யாரும் இல்லை. துன்பத்தில் வாழ்ந்து துவண்டு போனவங்களும் யாருமே கிடையாது. வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரவுனா இன்னொரு கட்டம் செலவாக இருக்கும். ஒரு கட்டம் இன்பமும் மகிழ்ச்சியும் இருந்தால் இன்னொரு கட்டத்தில் இன்னொரு பகுதியில் பிற்காலத்தில் துன்பமும் துயரமும் வரத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கைங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக புன்னகையோட கடந்து போய்கிட்டே இரு. இத்தனை நாளாக துன்பமும் துயரமும் நிறைஞ்ச கஷ்டமான பிரச்சனையான வாழ்க்கையை நீ வாழ்ந்ததால்தான் இப்போது இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டி இனிமே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி செய்ய வந்திருக்கேன். அடுத்தவங்க எப்போதுமே உன் பிரச்சனைகளை சரி செய்யணும்னு வரமாட்டாங்க. ஆனால் உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லார்கிட்டையும் பரப்பதான் ஓடி வருவாங்க. உன் பிரச்சனைகளை எல்லாம் நீ தான் சமாளித்து அதிலிருந்து கடந்து வெளிவரணும் என் செல்லமே. பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் உனக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். எல்லா விஷயங்களிலும் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எங்கே பேசக்கூடாது, எதை சாப்பிடலாம், எதையெல்லாம் சாப்பிட ஆசைப்படக்கூடாதுன்ற எல்லா கட்டுப்பாடுகளையும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டீன்னா அதுதான் உனக்கு பலத்தை தரும். அமைதிங்கிறது ஒரு தேர்ச்சி. நீ அமைதியோடும் பலத்தோடும் உன் வாழ்க்கையை அழகாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். உன் மனநிலையை நீ எப்போதும் அமைதியாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்ல திசையை காட்டி நீ புத்திசாலித்தனமாக வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். நீ எப்போதும் உன் குடும்பத்தில் ஒருத்தவங்களை பார்த்துக்கிற அல்லது உன் குழந்தையவே வளர்க்குறனா நீ இதுவரை பார்க்காத அளவுக்கு ஒரு தைரியமான வலிமையான துணிச்சலான பிள்ளையாக அந்த பிள்ளையை வளர்க்கணுன்றத ஒரு தெளிவான ஒரு நிர்ணயமாக வச்சுக்கணும் என் செல்லமே. எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் இப்போதுள்ள மனிதர்கள் தைரியமாக இருக்காங்களோ, மன உறுதியோடு இருக்காங்களோ, அவங்க தான் வாழ்க்கையை ஜெயிக்கிறாங்க. நீயும் உன் குடும்பத்தில் உன்னை சுற்றி இருக்கிற உன்னை விட சின்ன வயசு உள்ளவங்களையும் உன் குழந்தைகளையும் மிக தைரியமான துணிச்சலான அதே நேரத்தில் நிதானமாக மன உறுதியோடு முடிவெடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வளர்க்க பழகு. எல்லா இடங்கள்லையும் பேசி சண்டை போட்டு தான் ஜெயிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. சில நேரங்களில் நீ மௌனமாக இருந்து கூட உன் அறிவையும் நிதானத்தையும் காட்டி உனக்கான செயல்களை வெற்றி பெற முடியும். எப்போதும் கோபத்தை குறை, தேவையற்ற விவாதங்களையும் வாக்குவாதங்களையும் தவிர்த்து விடு. உனக்கென ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக நீ நிதானமாக கவனமாக வேலை செய்யும் போது இந்த சாயப்பா அதற்குரிய வெற்றியை உனக்கு கொடுத்தே தீருவேன். கடந்த காலம் வேணும்னா நீ எதிர்பார்த்தது போல உனக்கு பிடிச்சது போல இல்லாமல் இருந்திருக்கலாம். அதுக்காக உன் எதிர்காலமும் அப்படியே நீ நினைச்சதை விட மோசமாக இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் விட உன் எதிர்காலத்தை இந்த சாயப்பா அழகாக சிறப்பாக வடிவமைச்சு வச்சிருக்கேன். நம்பிக்கையோட நீ முன்னேறி போய்கிட்டே இருக்கணுமே செல்லமே. மனிதர்கள்ங்கிறதையே நான் மற்றவங்களை நேசிக்கிறதுக்காகவே படைச்சி வச்சுருக்கேன். ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்களையெல்லாம் தேவைக்கு பயன்படுத்திக்கிறீங்க. பயன்படுத்தணுன்றதுக்காக நான் படைச்ச பொருட்களை எல்லாரும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. முதல்ல வாழ்க்கை தலைகீழாக மாறிப்போச்சுன்ற உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. பொருட்களை நேசிக்கணும், மனிதர்களை பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு யாராவது தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்களா? பொருட்கள் பயன்படுத்த வேண்டியவை, மனிதர்கள் நேசத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள். இதில் எந்த தெளிவும் இல்லாமல் நீ எப்போதும் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காத. பொருட்களை நேசிக்கிறதாலையும் மக்களை தேவைக்கு காரியத்துக்கு பயன்படுத்துகிறதாலையும் தான் இந்த உலகத்தில் மனிதாபிமானமும் அன்பும் இல்லாமல் போயிடுச்சு. இனிமேலாவது வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு மனிதர்களையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு எளிமையோட வாழ பழகு. எளிமைங்கிறது வெகுளித்தனத்தின் மூலமாகத்தான் வர முடியும். வெகுளித்தனம் ஒரு அளவோடு இருக்கட்டும். ரொம்ப அப்பாவியாக வெகுளித்தனமாக எல்லாரையும் நம்பும் ஆளாக நீ இருந்துடாதே. ஏற்கனவே இந்த உலகத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் அப்பாவியாக ஏமாளியாக இருந்து
ஏமாந்து தோத்ததெல்லாம் போதும். இனிமேலாவது நீ தெளிவாக இருந்துக்கோ. மனசுக்குள்ள பல சிக்கல்களை உருவாக்கி கவலைப்பட்டு பிரச்சனையை உருவாக்கிக்க வேண்டாமே செல்லமே. எல்லா விஷயங்களையும் நிதானமாக யோசிச்சு நல்லா முடிவேற தெளிவாக எடுக்கக்கூடிய பிள்ளையாக இரு. ஏதாவது ஒரு விஷயத்தை வேலையை செய்யாட்டி சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்கிறது இன்னைக்கு சுலபமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீ செய்யாத அந்த வேலை நாளைக்கு உன் வாழ்க்கையவே மிகப்பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாக்கிடும். எல்லா வேலையையும் சாக்கு போக்கு சொல்லி சமாளித்து தள்ளி போடாதே. அன்னன்னைக்கு என்ன செய்யணுன்றத அன்னன்னைக்கு சரியாக ஒழுக்கத்தோட சிறப்பாக செஞ்சிட்டீன்னா மறுநாளுங்கிறது உனக்கு நிம்மதி நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்கும். வாழ்க்கையிலேயே மிக கஷ்டமான பாடங்களில் ஒன்று என்ன தெரியுமா? வர்றதை ஏற்றுக்கணும், போகிறத விட்டுடணுங்கிறது தான். ஆனால் உன்னால் உன்னை நோக்கி வருவதை ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது, உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உன்னை விட்டு போகிறத விட்டுடவும் உனக்கு மனசு இல்லை. ஏன் போகுதுன்னு அதை இழப்பதை ஏற்க முடியாமல் நீ தவிக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, கோபமோ அன்போ இழப்போ துரோகமோ எதுவாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள தயாராக இரு. நீ எப்போ மனசளவில் முதிர்ச்சி அடைகிறாயோ, மனப்பக்குவம் அடைகிறாயோ, அப்போதே உன் வாழ்க்கை உனக்கு ரொம்ப சாதாரணமாக சுலபமானதா மாறிவிடும் என் செல்லமே. ஒரு காலத்தில் நீ அமைதியாக இருந்த இடத்துல இப்போ உண்மையை பேச கற்றுக்கிட்ட. இனிமேலாவது இதே மாதிரி எப்போதும் எல்லா இடங்களிலும் உனக்கான பேச்சுக்களை சரியாக பொறுமையாக நிதானமாக பேச பழகு. முன்னெல்லாம் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டு வாதிட்டனே, இப்போது அமைதியாக இருக்க தேர்வு செய்ததின் மூலமாக உன் குரலுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், உன் வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கும். இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். உன் குழந்தைகளுக்காக உன் குடும்பத்துக்காக நீ நெஞ்சத்தில் கொஞ்சம் அன்பை வைத்து கொள்ளும்போது அந்த அன்பே ஒரு மிகச்சிறந்த விஷயமா இருந்து உன் வாழ்க்கையை மேம்படுத்தும் என் செல்லமே. உன் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை எப்படி வாழணுன்றத வார்த்தைகளால் சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக நீ அப்படியே வாழ்ந்து காட்டிடு. பிள்ளைங்க எதையுமே காதில் கேட்டு வளர மாட்டாங்க, கண்ணால் பார்க்குறத வச்சு தான் வளர்கிறாங்க. நீ நல்ல வாழ்க்கையை வாழும்போது, உண்மையாக நேர்மையாக இருக்கும்போது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா? உன் வாழ்க்கை சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீ அதை யோசிச்சு கவலைப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் துன்பத்தை தாண்டி உனக்கான இன்பத்தை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ அமைதியாக இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நன்மையாக முடிச்சு கொடுத்துருவேன். உன் துக்கங்களையும் துயரங்களையும் தீர்த்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றி நீ கவலைப்படாமல் இருந்தாலே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆபத்தான சூழ்நிலைகளில் இருக்கும்போதும் பிரச்சனைகளில் இருக்கும்போதும் அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல், அடுத்தவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோன்னு யோசிக்காமல் உனக்கான சரியான வேலையை செஞ்சு போய்கிட்டே இரு. உன்னை விட்டு தவறி போனதை நினச்சி கவலைப்படாத. அடுத்தவங்க வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து நீ வருத்தப்படக்கூடாது. எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினச்சி நீ சோர்ந்து போயிட வேண்டாமே செல்லமே. உன் எண்ணங்களை நீ எதுக்காகவும் யாருக்காகவும் கட்டுப்படுத்த தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் உன் எண்ணங்கள் உன்னையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நீயாக நீ நினச்சதை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. யாரையும் ஏமாத்தாம எல்லார் மீதும் அன்போடும் பாசத்தோடும் விசுவாசத்தோடும் நீ நடந்து கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் மோசமான விஷயங்கள் நடக்கும்போது புத்தகத்தை மூடிவிட முடியுமா என்ன? புத்தகத்தை திருப்பி ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கு. உன் வாழ்க்கையை நீ புதுசாக புத்துணர்ச்சியோட வாழ தயாராகு. நீ மற்றவங்களுக்காக என்னதான் தியாகம் செஞ்சாலும், எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் ஒரு சிலர் நீ செய்த நல்லதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் நீ எதை செய்யலையோ அதையே குறையா சொல்லிக்கிட்டு உன்னை குறை சொல்லிக்கிட்டே திரிவாங்க. அப்படி நன்றி கெட்ட மனிதர்களாக இருக்கும் யாரையும் உன்னால் திருப்திப்படுத்த முடியாது. நீ செஞ்ச நல்லதையெல்லாம் விட்டுட்டு ஒரு குறையை பிடிச்சிக்கிட்டு ஒரு தவறை பிடிச்சிக்கிட்டு அதையே பேசும் மனிதர்களை நீ கண்டுக்காமல் கலட்டி விட்டுடியேன்னு சொன்னமே. யாருக்காவது ஏதாவது வாக்கு கொடுக்கறதா இருந்தாலும், ஏதாவது ஒரு நல்ல முடிவை எடுப்பதாக இருந்தாலும்
முதல்ல உன் மனசை அமைதியாக்கிக்கோ. தெளிந்த நீரில்தான் பிம்பம் தெளிவாக தெரியும். அதே போல தெளிவான மனசுல தான் சரியான முடிவையும் எடுக்க முடியும். உனக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பா இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படவே தேவையில்லை.